என்னோட முடியை பார்த்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஆனால் இந்த முடியுன்னு சொன்னோடனே எனக்கு 2 விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று சிம்சோனா இருக்கணும், இன்னொன்று தாவீதோட மகன் அப்சலோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோமிற்கு பெரிய நீளமான முடி இருந்தது, அருமையான சரீரம், அழகான சரீரம், ரொம்ப பெருமையானவர்னு சொல்லி பைபிளில் படிக்கலாம். அதுவே நம்ம சிம்சோனை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு ரொம்ப ஹேர் நீளமாக இருக்கும். இன்னொன்று அவருடைய ஸ்ட்ரென்த் அவருடைய ஹேரில் தான் இருந்துச்சு. கரெக்ட். சிம்சனுடைய பலம் அவருடைய முடியிலே இருந்தது. ஆனால் அவர் பாவத்திலே விழுந்த பொழுது தன்னுடைய பலத்தை இழந்தார், முடியும் இழந்தார், பலத்தையும் இழந்தார். மனம் திரும்பி கடவுளிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது மீண்டுமாய் முடி வளர்ந்தது, பலமும் வந்தது, எதிரிகளை கொன்று அவரும் இறந்தார். பிரியமானவர்களே, நம்ம அப்சலோமுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு மனிதன், ஆனால் தன்னுடைய அப்பாவை, தன்னுடைய தகப்பனை எதிர்த்து நின்று அவரால் கடைசி வரையும் உயிர் வாழ முடியவில்லை. ஏனென்றால் அப்பா அம்மாவும் முதலாவது எதிர்த்து நிற்கக்கூடாது, அதுவே ஒரு பெரிய தவறு. ஆனாலும் அவர் சுயத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அழகுனால ரொம்ப பெருமை வாய்ந்திருந்தார். அந்த பெருமை அவருக்கு ஒரு பெரிய முடிவை கொடுத்தது. என்ன முடிவு என்றால், அந்த முடியினாலே அவர் முடிந்து போனார். எப்படி என்றால், அவரது நீளமான முடி கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு போர் புரியும் பொழுது எதிரிகளால் புடை சூழப்பட்டு கொல்லப்பட்டார். பிரியமானவர்களே, சுய பெருமைக்கு இடம் கொடுப்பவர்களுடைய வாழ்வு இப்படித்தான் ஆகிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் மிகுந்த அன்பும் சாந்தமும் ஒரு பொறுமையும் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார். அவர் தேவனாகவும் இருந்தார். பிரியமானவர்களே, அவரது பாத சுவடுகளை பின்பற்றுகிற நாம் அவரை போல பெருமை இல்லாமலும் ஞானத்தோடும் நாம் வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களது வாழ்விலும் எங்களது வாழ்விலும் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவருக்கு எதிராக நாம் பெருமை பாராட்டி இருந்தோம் என்றால், இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை அர்ப்பணித்து பெருமை இல்லாமல் தேவனுடைய பலத்தினால் வாழ நாம் பழகிக் கொள்ளணும். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.